பூபதிராஜ் அன்மிஷ் வர்மா இவர் வந்து ஆந்திர பிரதேஷ் விசாகப்பட்டினத்தை சேர்ந்தவர். இவரு இப்ப கிரியேட் பண்ணியிருக்க ரெக்கார்டு அபிஷியலா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல அவங்க பேஜ்லயே போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. யூஸ்வலா மவுண்டைன் கிளைம்பிங் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த மவுண்டைன் கிளைம் எல்லாம் ரொம்ப ஈஸியா ஆக்கிட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 3 வேர்ல்டு சாம்பியன் டைட்டில்ஸ் அடிச்சுட்டு, அது மட்டும் இல்லாம ஒரு அட்வொகேட்டா இருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் இவரை பற்றி சொல்லிட்டே போலாம். அப்படிப்பட்ட ஒருத்தர் இவர் கிரியேட் பண்ணிருக்க ரெக்கார்டு தான் இப்போ வந்து பயங்கரமா இந்தியா ஃபுல்லா பேசப்படுது. எஸ், ஒரு 7 வால்கனோ பீக்ஸை வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல வந்து ரீச் ஆகி வீடியோ போட்டு போட்டோஸ்லாம் எடுத்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு சப்மிட் பண்ணாரு. இது அபிஷியலா பிப்ரவரி 7ஆம் தேதி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு அப்ரூவ் பண்ணி அவரை வந்து அந்த ஒரு ரெக்கார்ட் புக்லயும் ஆட் பண்ணிருக்காங்க. இட்ஸ் ப்ரவுட் டு பி அன் இந்தியன் அப்படின்னும் போது இன்னும் ரொம்ப பெருமையா இருக்கு. இவர் பண்ண ரெக்கார்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்க ஒன் ஆஃப் த 7 வால்கனோ, அதாவது உலகத்துல நிறைய எரிமலைகள் இருக்கு. அந்த எரிமலைகளோட சிகரம் தொடுறது அப்படின்றது ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த சிகரத்தை தொட்டிருக்காரு. எவ்வளவு நாள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 92 நாள் 4 மணி நேரம் 45 நிமிஷத்துல இந்த ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. எஸ், அக்டோபர் 23, 2024 ரஷ்யால இருக்க மவுண்ட் எல்பிரஸ் அப்படின்ற ஒரு பகுதியில இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. பினிஷிங் எங்க முடிக்கிறாருன்னா அண்டார்டிகால மவுண்ட் செட்லி அப்படின்ற ஒரு பகுதியில முடிக்கிறாரு. இதுக்கு மதியில கிட்டத்தட்ட 2024 இருந்து 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அந்த இடத்தெல்லாம் டிராவல் பண்ணி போய் அந்த மவுண்டைன் பீக்ஸ் எல்லாம் ரீச் பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையான மவுண்டைன் கிளைமர்ஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் இன்னும் பிளாக் பண்றவங்களுக்கு கூட தெரியும் ஒரு இடத்தை தாண்டி போறது இல்ல ஒரு அட்வென்ச்சரான ஏரியாவை வந்து எப்படி கடக்கிறதுன்றது. ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணவங்களை நம்ம சார்பாகவும் நம்ம இந்திய மக்கள் சார்பாகவும் கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். Indian flags are flying high by this man. So congrats this man அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். மறக்காம இந்த மாதிரி சுவாரஸ்யமான ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு கார்த்திக் ரவிச்சந்திரன் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.